மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய இந்த பதிவுல அமானி ரம்புக்குவல்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போது அவங்களோட சொத்து சம்பந்தமா என்ன விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்குது என்பதை பேசுறதோட, உளவுத்துறை அரசுக்கு சொன்ன செய்தி என்ன, யார் யாருக்கு என்னென்ன வழக்குகள் வந்து உளப்போகுது என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய இந்த பதிவு. அமாலி ரம்புக்குவல்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் 3 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. அதுல தெரிய வந்த பல்வேறு விஷயங்கள் இப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. முதல் விஷயம் வந்து இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய 16 வங்கி கணக்குகளை செக் பண்ணதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 930 லட்சம் ரூபாய் இவங்களுடைய வங்கி கணக்குகள்ல சேமிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்குது. சுமார் 9,30,00,000. இந்த பணம் எங்கிருந்து வந்த, எப்படி வந்த என்ற பல்வேறு விஷயங்களை கொடைஞ்சு எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பணமே இத்தனை கோடிண்டா, சொத்து, பத்து, வீடு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் போது விழிப்புதுங்கத்தானே செய்யும். அடுத்த ஒரு விஷயம் வந்து இதை விட அபூர்வமானது, ஆச்சரியமான ஒரு விஷயம். கெஹலே ரம்புக்குவல்லையுடைய அன்பு மனைவி குசும் ரம்புக்குவல்லைக்கு அன்பு பரிசு ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சொகுசு வாகனம் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அந்த சொகுசு வாகனத்தை கொள்வனவு செஞ்சிருக்கிறது வந்து அமைச்சினுடைய பணத்திலிருந்து. எப்படி இந்த வாகனம் எவ்வளவு தூரம் சொகுசானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 4 கிலோமீட்டர் போகுமாக இருந்தா அதனுடைய இன்ஜினுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. சரி, இந்த பெட்ரோல் எங்கிருந்து ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான கொடுப்பனவு அமைச்சிலிருந்து அதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படியான சொகுசு வாகனத்துக்கு வந்து அவங்க அவர் அமைச்சராக இருக்கிற காலப்பகுதியில் வந்து 4 டயர் மாத்தியதாக சொல்லப்படுது. ஒன்றுடைய பெறுமதி வந்து 80,000. 4 டயரை மாத்தியாச்சு அரச பணத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு மனைவிக்கு வாகனம் அன்பு பரிசு, அதுக்கு வந்து ஊத்துறதுக்கு பெட்ரோலும் அரச பணத்துல இருந்து, டயர் மாத்துறது சேவிஸ் எல்லாமே அரச பணத்துல இருந்து. என்ன கொடுமடா இது. இப்படியான ஒரு வாகனம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப கேவலமான செய்தியாக பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாகனத்துக்குள்ள ஒரு சொகுசு மசாஜ் பண்ணுகின்ற ஒரு சீட் இருக்குதாம் பின்னுக்கு. அந்த சீட்ல உட்கார்ந்தா பெக் மசாஜ் அருமையாக அது பண்ணிவிடுமா. இவ என்ன பண்ணுவாடா, ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வாகனத்துக்குள்ள அந்த சீட்ல அமர்ந்து 50 கிலோமீட்டர் போவாங்களாம். ஓசியிலையும் ஏசியிலையும் போயிட்டு நல்லா மசாஜ் பண்ணது பிறகு வீட்டுக்கு வந்து சேருவாங்களாம். யார் பணத்துல பெக் மசாஜ் கேட்குது? யார் பணத்துல? அரச பணத்துல. வாகனம் அரச பணம், பெட்ரோல் அரச பணம், டயர் அரச பணம், அதுல வேற பெக் மசாஜும் அரச பணம். இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெஹலே ரம்புக்குவல்லையுடைய 2 பெண் குழந்தைக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல இருந்து திருமணம் வரைக்கும் எப்போதெல்லாம் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வந்தாங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய ஆடம்பரமாக விழாக்கோலமாக நடக்குமா. மாப்பிள்ளை பார்க்கிற ஃபங்க்ஷன், அந்த மாப்பிள்ளை பார ஃபங்க்ஷனுக்குரிய விருந்தோம்பல், உபசரிப்பு எல்லாமே அமைச்சு பணமாமே. எப்படி இருக்குது இந்த பணத்தை? எப்படி அவர் பில் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி பிரிகேடியர் ஜெயவர்தனா அவங்களினோடாக அமைச்சுக்கு அமைச்சரை சந்திக்கிறதுக்கு பிரத்யேகமான விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கான உபசரிப்பு அப்படின்னு சொல்லித்தாங்க அந்த பில்லும் பே பண்ணப்பட்டதாக இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் எழுந்திருக்குது. இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா இல்லையே. நடிகை ஜனகி விஜயரத்னம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலியம் ஒரு நடிகை இருந்தாவாம். அந்த நடிகை ஜிம்முக்கு அனுப்பி அவங்களுக்கான கொடுப்பனவாக அவங்களுக்கான மாத பீஸை வந்து அமைச்சிலிருந்து கொடுத்ததாக ஒரு கதை சொல்லப்படுது. 40,000 கொடுத்ததாக சொல்லப்படுது. ஜிம்முக்கு நடிகை அனுப்ப வேண்டிய தேவை என்ன? அப்படியாக இருந்தா அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இந்த பணத்தை எப்படி செட்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இப்ப பேசுவதா மாறி இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிம் கோச் இருக்கிறார் இல்லையா, அவரை இவருடைய பிரத்யேக செயலாளராக எப்பயும் பண்ணப்பட்டு அவருக்கு 40,000 கொடுத்திருக்கிறாங்க. அவர் எந்த வேலையும் ஒபிசியலா இங்க இவருடைய அமைச்சகத்துல எந்த பணியும் அவர் செஞ்சதில்லை. அவர் செஞ்சது என்ன, இவருக்கு வேண்டப்பட்ட நடிகைக்கு தாராளமாக ஜிம் படைக்க விட்டது, சிலிம் உடம்ப ஆக்கி விட்டது. அதுக்கு இந்த பேர்ல அவங்களுக்கான கொடுப்பனவை கொடுத்திருக்கிறார். இதோட முடிஞ்சான்னு பார்த்தா இல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு அங்க போய்த்து கால்ரனை உடைச்சிட்டு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற கதை உங்களுக்கு தெரியும். இந்த பயணத்துல பல மாதங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்ததாக சொல்லப்படுது. இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவருடைய மீடியா செக்ரட்டரிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வேலை செஞ்சதுக்கான அமைச்சருடைய வாகனத்தை பயன்படுத்துறதுக்காக பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 11,80,000 ரூபாய். அந்த பணத்தை நீங்க என் அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக இந்த மீடியா செக்ரட்டரி சரத் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அமைச்சருடைய செயலாளரோட பேசி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு விஷயத்தை கேட்டதை நம்ம அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எப்படி அமைச்சருடைய வேலைகள் நீங்க செஞ்சதாக உங்களோட பேரை போட்டு இதை எடுக்க முடியும், ஆட்சி மாறினா நீங்களும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிச்சிருக்கிறாரு.
விட்ட பாட்டுல ரம்புக்கூர்ல ஏன்னு கேட்டா கண்ட இடத்துல மேயிற மனுஷங்க இல்லையா, வாய்ப்பு இருந்து அதை பயன்படுத்திக்கிறவரு. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பது போல கால் உடைச்சது பணம் பெறுவதற்கு, அந்த பணம் மட்டும் பெற்று போதாதே, மாசம் மாசம் வார அந்த பெட்ரோல் சம்பந்தமான கிளைம் எடுத்துக்கொள்ளணும் என்பதற்காக விடாத முயற்சி செஞ்சு எப்படியாவது எடுக்கலாம்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, மீண்டும் தனது பர்சனல் செக்ரட்டரி பிரிகேடியர் ஜெயவர்தன் சொல்லப்படுகிற அணுகி அந்த கிளைமையும் போட்டு அந்த பணத்தையும் எடுத்ததாக சொல்லப்படுது. அரச புலனாய்வு துறையினர் மிகப்பெரிய ஊழலோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் அவர்களுடைய குடும்பம் சகிதம் படகரி நாட்டை விட்டு ஓட போறதான தகவல்கள் வந்திருப்பதாக அரசுக்கு சொல்லியிருக்கிறது. உடனடியாக அரசு இந்த படகிலேறி யாரு போக போறாங்க, படகை யாரு ஓட்ட போறாங்க, படகில் உள்ள யாரு கடத்துவதுக்கு ஒத்தாசை இருக்க போறாங்க அப்படின்னு விஷயங்களை துருவி ஆராய்ந்தவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடை சொல்லியது மட்டுமல்லாமல் விமான நிலையத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க, எப்படியாவது இவங்களை மடக்கி பிடிக்க சொல்லி. எனவே தரை வழியாகவும் இவர்கள் நாட்டை விட்டு பயணிக்க முடியாது, கடல் மார்க்கமாகவும் பயணிக்க முடியாது என்பதுதான் இப்போது இவர்களுக்கு இடியாக விழுந்திருக்குது என்ற ஒரு செய்தியை லங்காதீப பத்திரிகை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது. ஏன் நாட்டை விட்டு போகணும், எதுக்கு நாட்டை விட்டு போகணும், நீங்க என்ன சுத்தமானவங்களே, வாய்களையே பேசினவங்க, சாட்சி இருந்தா புட்டிங்க நீங்க இப்ப ஏன் நாட்டை விட்டு ஓடணும்? இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஊழல்களை செஞ்சவங்க முதலாவது என்ன பண்றன்னு கேட்டா, இந்த ஊழலை பத்தி எவனாவது விசாரிச்சால் அதனுடைய ஆவணங்களை எங்கேயாவது கொண்டு போய் ஒப்படைச்சா முதலாவது அவனை மிரட்டுறது, அவனை தூக்குறது, இல்லைன்னா உலகத்தை விட்டு அவனை அனுப்புறது, இல்லைன்னா எசிட் அடிக்கிறது, இப்படியான விஷயங்களை இப்ப செய்ய முடியாது என்பதனால அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை ஃபேஸ் பண்றது, மஹிந்தானது அல்துத்தம்மை போன்றவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபேஸ் பண்றது அதுக்கும் முடியாத சாத்தியம், அதுவும் சாத்தியம் இல்லை என்பதனால இப்ப அப்படி நின்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு பல பேர் போனாங்க என்பதனால அதுவும் இப்ப சாத்தியம் இல்லை. அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன இவனுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணணும். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், முஸ்லிம்களோட பயங்கரவாதம் வந்தாச்சு, ஞானசார தேர்தல் போனவங்களை ஏறி விட்டு பேச வைக்கிறது, அதுவும் வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னால அடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா, எப்படியாவது நாட்டை விட்டு ஓடிடுறது. நாட்டை காக்க வந்தவங்க, நாட்டை பாதுகாக்க வந்தவங்க இப்ப ஏன் ஓடி போகணும், இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. இப்ப அதுவும் ஒரு பெரியல் போடப்பட்டாச்சு. உளவுத்துறை கட்சியிடம் அரசுக்கு சொல்லி அரசு ஆர்டர் பண்ணிக்குது, இந்த 2 பகுதியை மூடிடுங்க, யாராவது இது முயற்சி செஞ்சால் உடனடியாக கைது செய்யுங்க அப்படின்னு ஆர்டரையும் போட்டாச்சு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. கூடிய சீக்கிரம் எதிர்வரும் காலங்களில் பரபரப்பான செய்திகள் சேரும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவலாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் 50 கேஸ், மிகப்பெரிய ஊழலோடு லஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட கேஸுகள் விசாரணைகள் முடிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்துல வழக்கு தாக்கல் செய்வதற்காக ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதுல சுமார் கிட்டத்தட்ட 100 பேருடைய பெயர்கள் அங்கு கொடுக்கப்பட்டதாகவும் அவங்களுக்கான விசாரணை நிறைவு பெற்றதாகவும் சொல்லப்பட்டு இப்ப சட்டமா அதிபர் திணைக்களம் அவர்களுக்கு எதிரான வழக்கை தாக்கல் செய்வதற்கான தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுது. இதுல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளோட குடும்பங்களும், இதுக்கு துணையாக நின்ற ஒவ்வொரு அமைச்சனுடைய செக்ரட்டரி மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட குடும்பங்களும் தான் எப்படியான ஊழலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயங்களை விசாரணையை முடிச்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் 6 மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் கைது செய்யப்படலாம். அவர்கள் கண்டி மாவட்டம், கொழும்பு மாவட்டம், பதுளை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிந்தது. 36 பேருக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சொன்னதோட இப்போதைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றவர்களை பட்டியல்ல கோட்டபய ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, ஹெருனிகா, பெசில் ராஜபக்ஷ, டயானா கமகே, ஜோன்சன் பெர்னாண்டோ, அனுராதா ஜெயரத்ன, தோஷித ராஜபக்ஷ மற்றும் டெசி பொரஸ் இவர்கள் அனைவரும் பிணையில இருக்கிறாங்க. இவங்களுக்கான வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அடுத்தது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்டியலும் அதுல சொல்லப்பட்டிருக்குது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேன, ஜோன்சன் பெர்னாண்டோ, அனுர பிரியதர்ஷன யாப்பா, நிமல் சிறிபால சில்வா, ரவி கருணாநாயக்க, சந்திராணி பண்டார, சுஜீவ சேனசிங்க, ரொஹான் ரத்வத் அவருடைய அன்பு மனைவி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய மனைவி ஷிராணி ராஜபக்ஷ, திலக் சுமதிபால, சரண குணவர்தன, பிரேமலால் ஜெயசேகர மற்றும் மேவின் சில்வா இவங்களுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்த ஒரு பட்டியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது விளக்கமறியில் இருக்கிறவங்கள பட்டியல் உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்திருந்த மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக கடந்த காலத்தில் இருந்த டிரான் அலஸ் நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோனுடைய வழக்கு சம்பந்தமாக இவரை உடனடியாக விசாரணை நடத்தும்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த கைதுகள் வருகின்ற நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் போது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான
செய்தியாக இருப்பதோடு இவங்களுக்கு மிகப்பெரிய துக்ககரமான இளவு வீட்டுல அழுகிற மாதிரி உட்கார்ந்து அழுகின்ற செய்தியாகத்தான் இருக்க போகுது என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே இந்த பட்டியல்ல அதாவது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற பட்டியல்ல சொல்வீச்சு வீரன் விமல் வீரவன்ச அவங்களும் இருப்பதாக சொல்லப்படுது. அவருக்கு ஆல்ரெடி ஒரு வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் கைதாக போறாங்க, யாரு சிறைச்சாலையுடைய அதிகாரத்தை கைப்பற்ற போறாங்க. அனுராதபுரம் மாவட்டமா, கம்பகாவா, கொழும்பா, கண்டியா இந்த பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிகாரம் யார் கையில போகுது அப்படின்னு சொல்லி. இப்போது போட்டி அனுராதபுரம் மாவட்டத்திற்கும் கண்டி மாவட்டத்திற்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த போட்டியில பாப்போம் அதிகார பலம் யாருக்கு கிடைக்குது, யார் அந்த ஆட்சியை பிடிக்கப்படுறாங்க என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறி ஊழல் இல்லாத நாடு உருவாகட்டும், ஊழல் செய்தவர்களை சிறைப்படுத்தி தண்டனை கொடுக்கின்ற அந்த ஒரு விடயம் கச்சிதமாக நடந்து முடியட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.